மேஷராசி அன்பர்களே, ஏனோ குழப்பம். இன்று சதய நட்சத்திரத்தில் பயணிக்கும் சந்திர பகவான் கிரகணம் தோஷம் பெறுகிறார். சுகமின்மை போல் தோன்றினாலும் தாய்க்கு சுகமில்லாது போனாலும் இந்த கிரகணமே காரணம் என கொள்ளலாம். தன்னுடைய ராசிக்கு 7.5 சனியாக விளங்கும் சனி பகவான் தன்னுடைய ராசி குடிக்கொண்டுள்ள அதிபதி பார்ப்பதால் நன்மையே 7.5 சனி பெரும் பாதிப்பு தராது. ஆயினும் தாய்க்கு உடல்நிலை பாதிப்பு வரலாம். வயது முதிர்ந்த தன் தாயை நன்முறையில் காத்துக்கொள்ளவும், ஏனெனில் திடீரென உடல்நிலை பாதிக்கலாம். அத்தகைய சூழ்நிலை கிரகணத்தால் ஏற்படும். வீடு, நிலம், வாசல் இவை போன்றவை வாங்க பதிவு செய்ய இது ஏற்ற நாள் அல்ல. தாமதத்தை செய்யலாம். தன்னுடைய 7ஆம் வீட்டு அதிபதி நீச்சம் பெறுவது நன்மையும் அல்ல. அவரை சனி பார்ப்பது சிறிது உடல்நல குறைபாடு, பாதத்தில் பிரச்சனை, முதுகெலும்பு பிரச்சனை இவை தருவார். பல்லு ப்ராப்ளமும் வரும். பூர்வ புண்ணியாதிபதி தன்னுடைய கிரகண தோஷம் பெற்றாலும் அவர் உச்சம் பெற்று பலமின்றி இருப்பது, ஆட்சி பெற்று பலமின்றி இருப்பது ஒரு குறையே. முதல் குழந்தை அயல்நாட்டில் இருப்பின் கவனமாக இருக்க சொல்லவும். ஆயினும் பெரும் பாதிப்பு அல்ல. பங்காளிகள் வருகையால் நன்மையின் தீமையும் கலந்தே இருக்கும். ராசிக்கு 7 நீச்சம் பெற்றாலும் மனைவி வகையில் சொத்துக்கள் வந்து சேரலாம். அவர் மூலம் நன்மை பயக்கும், உதவிகள் பெறலாம். மூத்தவனால் நன்மை உண்டு. பல காலம் வராது என காத்திருந்த ஒரு நிலம் அல்லது வீடு வந்து சேரும். தன்னை சகோதரர்களுக்கு பாகப்பிரிவினை. 3இல் உள்ள செவ்வாய் பகவான் கோபம் அல்லது கடுமையை காட்டச் செய்வார். தவிர்ப்பது நன்று. 8க்கு 8 மணி கணக்கில் அது தோள்பட்டை வலியை குறிக்கும். வலது தோள்பட்டையில் பிரச்சனை வரலாம். கவனமுடன் இருக்கும். நரம்பு சார்ந்த விஷயங்கள் பாதிக்கும். இன்று தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு ஏற்ற நாள். இருப்பினும் மனக்கலக்கமுடன் இருப்பீர்கள். கலங்காது இருக்கவும், செயலில் தன் முழு திறமையை காட்டவும். ஏனென்றால் குரு பகவான் 4இல் இருப்பது சுகமே. 4 கூடியவர் 8இல் இருப்பதுதான் நன்மை அல்ல. இருந்தாலும் லாபத்தில் சஞ்சரிப்பதால் இரண்டும் கலந்தால் போல் இருக்கும். தன்னை தற்காத்து கொண்டு எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கை செல்லவும்.